ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி 100 days படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 28 கவர்டு கால் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி 28வது நாள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமானது. ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ இந்த கவர்டு கால் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும், சரிங்களா? இதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ, யூஎஸ் ஈரான் இந்த மாதிரியான இஷ்யூ இருக்குது மார்க்கெட்டில். பர்டிகுலராக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சரிகிறதுனால நம்ம ஸ்டாக்கும் சரியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போதோ, ஸ்லைட்லி தான் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் கவர்டு காலை யூஸ் பண்ணலாம். இல்லை எந்த ஸ்டாக்கில் மொமெண்டமே இருக்காது, சரிங்களா, அப்படி நீங்கள் நினச்சாலுமே இந்த 3 விஷயத்துக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி கவர்டு கால்னால் என்னென்னு பார்த்துரும். கவர்டு கால் இஸ் அன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வேர் அன் இன்வெஸ்டர் ஹோல்ட் த லாங் பொசிஷன் இன் அன் அசெட் and sell a call option on that same asset to generate income. It is covered because the seller already own the share, allowing them to deliver the stock if the buyer exercise the option. ரொம்ப சிம்பிளான விஷயம். இதில் 2 விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஒன்று, நான் ஆல்ரெடி ஒரு ஷேரை ஹோல்டு பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஒரு லம்சமான ஷேரை நான் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஷேர் ஆச்சும் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும், சரிங்களா? ஹோல்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இப்படி நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் பிகினிங் லெவலில் பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல லெவல் க்ரோத் ஸ்டாக் பார்த்துருக்கீங்க, அது நல்ல ஒரு பீக்கில் இருக்குது, சரிங்களா? இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஏதோ ஒரு இஷ்யூனால கொஞ்சம் மொமெண்டம் கம்மியாக இருக்கும், ஸ்டாப் ஆக போகுது, அந்த மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் ரைட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ரைட்னா செல் அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும். அதாவது எதை நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா, கால் ஆப்ஷனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போது நான் ஒரு 100 ஷேர் வச்சுருக்கேன், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கேருந்து ஒரு 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் 100 ஷேர்ஸ் வச்சுருக்கேன், சரிங்களா? ரெண்டாவது, நான் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், அதாவது நான் கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறேன், சரிங்களா? காலை செல் பண்ணுறேன். ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை விட தாண்டி ஸ்ட்ரைக் என்ன அப்படிங்கிறது முக்கியம், சரிங்களா? இப்போ 100 ஷேர் வச்சுருக்கேன். இப்போ அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. நான் அந்த 100 ஸ்டாக்கை வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஷேரோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 50 rupees இருக்குது, சரிங்களா? இப்போது நான் ஸ்ட்ரைக்கு நான் செலக்ட் பண்ணணும்ல, நான் செல் பண்ணுறதுக்கு, அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி என்ன பண்ணணும், இந்த கால் ஆப்ஷன் வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கணும். ஏன்னா செல்லருக்கு உங்களுக்கு நல்லாவே புரியும், அவுட் ஆஃப் த மணி மொமெண்டம் இல்லை அப்படின்னா, சரிங்களா, நீங்கள் அதாவது எக்ஸ்பைரி டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? அந்த ஸ்டாக் வந்து ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணியில் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ 55ன்னு எடுத்துப்போம், சரிங்களா? இதில் நீங்கள் செல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா, செல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ப்ரீமியம் 30ன்னு வச்சுப்போம், சரிங்களா? இந்த 30மே உங்களுக்கு சாலிடாக கிடச்சிரும், சரிங்களா? அப்படியே உங்களுக்கு ஃபுல் ப்ரீமியம் கிடச்சிரும். அது அவுட் ஆஃப் த மணி ஆச்சுன்னா, ஏன்னா ஆப்ஷனில் அவுட் ஆஃப் த மணி எக்ஸ்பைரி டேயில் 0 ஆகிரும், சரிங்களா? 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் ஷேர் 100 தான் வச்சுருக்கிறீங்க, சரிங்களா? ஆனால் லார்ட் சைஸ் வந்து இங்கே 500 இருக்குது, 1000 இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள் ஆகாது. இது நியர்லி இருக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 100 ஷேர் வச்சுருக்கீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா லார்ட் சைஸும், சரிங்களா, 110ல் இருக்குன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், சரிங்களா? இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது 100 ஷேர் இருக்குது, இதனுடைய விலை வந்து 50 ரூபா. இப்போது இந்த ஷேரில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வந்து கீழே இறங்க போகுதோ, மொமெண்டம் இருக்காதோ, சரிங்களா? இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஸ்லைட்லி ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருக்கும், பெரிய லெவலில் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணி 55 செலக்ட் பண்ணுறேன், ஆப்ஷன் கால் ஆப்ஷனை. அதனுடைய ப்ரீமியம் 30 இருக்கும்போது நான் இதை என்ன பண்ணுறேன், ப்ரீமியம் 30 இருக்குது, நான் என்ன பண்ணிடுறேன், செல் பண்ணிடுறேன். இப்போது
மார்க்கெட் அதாவது இந்த 50 அப்படிங்கிறது 55 தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா? அதாவது உங்களுடைய ஸ்ட்ரைக்கை தாண்டி போயிருச்சு அப்படின்னா பாரபட்சமே இல்லாமல் எக்ஸிட் ஆயிடணும். இதுக்கடுத்து ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் நினச்ச மாதிரி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இது இங்கே சரிங்களா, இங்கே இருந்து 45க்கு போயிடுச்சு. இந்த ஸ்டாக் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 45க்கு போயிடுச்சு, நாளைக்கே போயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன ஆகும், 5 பாயிண்ட் குறைஞ்சி 25ல் இங்கே ப்ரீமியம் இருக்கும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் பேசுகிறது கண்டிப்பாக குழப்பம். சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு தெளிவான பிம்பம் இருக்கும். இப்போ தான் பார்க்குறீங்க, ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். இன்னொரு வாட்டியும் இந்த வீடியோவை பாருங்கள், தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? இப்படி 5 பாயிண்ட் இறங்கும்போது சரிங்களா, உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, லாட் சைஸ் வந்து நமக்கு வந்து 110 தானே. அப்போ நமக்கு சாலிடாக என்ன கிடச்சிரும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு ஒரு 550 பாயிண்ட் அப்படிங்கிறது இறங்கும்போது கிடச்சிரும். சரிங்களா? 5வது ஃபைனலான விஷயம், 5வது பாயிண்ட் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் என்னோடய சஜஷன் கூட எடுத்துக்கோங்க. இனிஷியலாக நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அந்த ஸ்டாக்கில் லாபம் இல்லை அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலராக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கில் லாபம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாதீங்க. மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாத்தில் இருக்கிறீங்க, அதாவது நீங்கள் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஸ்டாக்கில், அது ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க. சரிங்களா? அது உங்களுக்கு ஒரு ஃபியர் கொடுக்காது. ஏன்னா ஒரு எடுத்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அதனால் கவனத்தில் வச்சுட்டு, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே பீஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ், மொமெண்டம் இல்லை, அந்த மாதிரி ஸ்லைட்லி ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருக்குங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? முக்கியமான விஷயம், காமாக பண்ணுங்கள், இதில் பதட்டமே இல்லை. இப்போ இந்த மாதிரியான 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரிஸ்க்கை லிமிட் பண்ண முடியும். அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணியாக நீங்கள் எக்ஸ்பைரி டே வரைக்கும் 55 ரீச்சே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரீமியமும் கிடச்சிரும். எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சின்ன சின்ன டவுட்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது புரியலை அப்படின்னாலுமே, டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.